primitive data type. Okay, so first நான் ஒரு syntax அதாவது ஒரு primitive data type எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு எழுத போகிறேன். ஸோ எழுதுனதுக்கப்புறம் நான் அதை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். int age equal to 30. ஸோ இது வந்து ஒரு typical example for primitive data types. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா int. ஓகே, ஸோ என்னென்னா இதை நான் டீகோட் பண்ணேன் அப்படின்னா, இந்த ஒரு லைனை டீகோட் பண்ணேன் அப்படின்னா int அப்படிங்கிறத வந்து நம்ம டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஏஜுங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேரியபிள் நேம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 30ங்கிறத வந்து டேட்டா ஆர் வேல்யூ. ஸோ எங்கிட்ட வந்து 30 அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டா பார்த்திங்கன்னா ஒரு நம்பர். ஓகேவா, அதை வந்து நான் ஸ்டோர் பண்ண நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிள் நேம் வந்து ஏஜ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது வந்து ஒரு ஏஜ், அதனால் ஏஜ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதோட டைப் வந்து எனக்கு நியூமரிக் அப்படிங்கிறனால நான் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். int அப்படிங்கிறது டேட்டா டைப், ஏஜ் அப்படிங்கிறது வேரியபிள் நேம், ஈக்குவல் டு அப்படிங்கிறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், 30 அப்படிங்கிறது வேல்யூ. இந்த வேல்யூவை நான் ஏஜ் அப்படிங்கிறதுக்கு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். அந்த அசைன் பண்ண வேரியபிள் பார்த்தீங்கன்னா இஸ் ஆஃப் டைப் int. ஓகேவா, ஸோ இதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் டிக்ளேரிங் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ ஜாவாவில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் int மட்டும் கிடையாது. ஓகேவா, டோட்டலாக 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா பைட். ஸோ இந்த பைட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைட் ஆஃப் மெமரியை வந்து நீங்கள் பைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு அது வந்து ஒரு பைட் கன்சியூம் பண்ணிக்கும். ஓகேவா, அப்புறம் வந்து அந்த பைட் வேரியபிளில் நீங்கள் +or-128 அப்படிங்கிற நம்பர் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட். ஸோ ஷார்ட் வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய மெமரி பார்த்தீங்கன்னா 2 பைட். அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா +or-32K. ஓகே, அண்ட் தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா int. int வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய மெமரி வந்து 4 பைட். அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா +or-2 பில்லியன் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஈவன் நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் கூட நம்மளோட டைப் பார்த்திங்கன்னா இன்ட்டு தான். ஸோ நீங்கள் இன்ட்டுன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா ஜாவா என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு 4 பைட் ஆஃப் மெமரியை வந்து அலோகேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் லாங் அப்படிங்கிறது ஒரு டைப் அண்ட் அதோட டேட்டா டைப்போட மெமரி கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா 8 பைட், அதாவது 8 பைட் அதை அலோகேட் பண்ணிக்கும். அண்ட் அதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் அதனால வந்து அந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்த்த 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் நம்பரை ஸ்டோர் பண்ணுது. ஓகேவா, ஸோ நான் டெசிமல் நம்பரை ஸ்டோர் பண்ண நினச்சேன்னா எனக்கு அதுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. அதோட பைட் பார்த்தீங்கன்னா 4 பைட். ஸோ நீங்கள் ஃப்ளோட்டுன்னு எப்பப்பெல்லாம் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து ஜாவா 4 பைட்ஸ் ஆஃப் மெமரி யூஸ் பண்ணிக்கும். அண்ட் இது வந்து ஒரு 6 to 7 டெசிமல் டிஜிட்ஸ் வரைக்கும், அதாவது டாட்க்கு அப்புறம் 6 to 7 டெசிமல் டிஜிட்ஸ் வரைக்கும் அதனால் ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டெசிமல்லே பார்த்தீங்கன்னா டபுள் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் டெசிமல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். பட் இது யூஸ் பண்ணக்கூடிய மெமரி பார்த்தீங்கன்னா 8 பைட். அண்ட் அதோட டெசிமல் பாயிண்ட் ப்ரெசிஷன் பார்த்திங்கன்னா 15 டெசிமல் டிஜிட்ஸ் வரைக்கும் அதனால் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேட்டா டைப் வந்து பூலியன். ஸோ பூலியன் அப்படின்னா என்னென்னா அது 2 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும், எதர் ட்ரூ அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ். ஸோ அதனால தான் அதோட பைட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், 1 பைட். ஓகே, ஸோ எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் இதனால் ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்து கேர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேரக்டர், அதாவது A லெட் B அந்த மாதிரி ஒரு சிங்கிள் கேரக்டரை ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா டைப் தான் பார்த்தீங்கன்னா கேர். இதோட பைட் பார்த்தீங்கன்னா 2 பைட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ நான் இதெல்லாம் தான் டெஃபினிஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ணி எப்படி ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் int age equal to 30 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்ம படிச்சிருக்கோம் int வந்து எவ்வளோ பைட் ஆஃப் மெமரி ஸ்டோர் பிடிச்சிக்கும், 4 பைட் வரைக்கும் அது கன்சியூம் பண்ணிக்கும். கரெக்டாக, பட் நம்ம டிக்ளேர் பண்ண வேல்யூவோ 30, ரொம்ப சின்னதாக இல்லை. மறுபடியும் அந்த டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா
இன்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ண வரைக்கும் அது கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேவா? ஈவன் ஷார்ட் பார்த்தீங்கன்னா 32K வரைக்கும் அதனால் சப்போர்ட் பண்ண முடியும். ஈவன் பைட் பார்த்தீங்கன்னா 127 வரைக்கும் அதனால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நம்ம யூஸ் கேஸுக்கு இன்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய டேட்டா டைப். ஸோ அந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறதுனால நம்ம சில மெமரிஸ் பைட்ஸை வந்து வேஸ்ட் பண்ணுறோம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இருக்கிறதுலே சின்னது பார்த்திங்கன்னா பைட். ஸோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், 4 பைட்டுங்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பைட் தான் யூஸ் பண்ணிக்கும். ஸோ நம்ம 3 பைட்ஸ் ஆஃப் மெமரியை சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிங்கனாலும் இந்த என்ன டைப் யூஸ் பண்ண போகிறீங்கிறது வெறும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறதோ ரொம்ப சின்ன வேல்யூவாக இருக்கும். பட் நீங்கள் யூஸ் பண்ணுறதோ பெரிய டேட்டா டைப் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே தேவையில்லாமல் சில பைட்ஸை வேஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எப்போ நம்ம டெவலப் பண்ணாலும் taking memory into consideration is very important. ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் ரீஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இன்ட் அப்படின்னு நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கிற வேல்யூஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வேரியபிள். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்ட்டை வந்து பைட்டாக மாற்றிட்டேன். ஸோ தட் என்னோடய 4 பைட் மெமரி வந்து 1 பைட்டாக மாறிடுச்சு. ஸோ நான் வந்து அங்கே 3 பைட்ஸ் ஆஃப் மெமரியை சேவ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பார்த்திங்கன்னா ஷார்ட். ஓகே. ஷார்ட் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. இதுலேயும் வந்து நீங்கள் லைக் பைட் மாதிரி சில குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நான் வியூஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். 32,000 அப்படிங்கிற நம்பரை நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? வெல் அண்ட் குட். நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணி செக் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வியூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். சூப்பர். 32K பிரிண்ட் ஆகிடுச்சு. வெல் அண்ட் குட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 32,000க்கு பதிலாக நான் வந்து 33 அப்படின்னு மாற்றுறேன். இந்த மொமெண்ட் நான் வந்து 33ன்னு மாற்றினோடனே எனக்கு ஜாவா வந்து ஒரு எரர் த்ரோ பண்ணுது. எதனால் த்ரோ பண்ணுதுன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? எஸ், ஷார்ட்டோட ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்கேன், 32,767 வரைக்கும் தான் அதனால் ஸ்டோர் பண்ண முடியும். பட் நான் ஸ்டோர் பண்ண ஹோல் நம்பரோ 33,000, அதாவது அந்த நம்பரோட தாண்டிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ஷார்ட்னால் அவ்வளோ பெரிய நம்பரை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ எதர் நான் என்ன பண்ணணும், வேறு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும், அல்லாட்டி நான் அதை வந்து 32,000 கீழே 33 கீழே கொண்டு வரணும். ஸோ நான் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு வேறு வேரியபிள் நேம் லைக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். அங்கே வந்து என்னால் வந்து 32,000க்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் 3,20,000 ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். இன்ட்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே. பட் ஷார்ட்னால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஷார்ட்னால் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம், 32,767 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். வென்எவர் நம்ம அதை தாண்டுறோமோ அப்போல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டேட்டா டைப் தான் போகணும். அதுதான் இன்டீஜர். ஸோ இன்டீஜருக்குமே வந்து நம்மக்கிட்ட 2 பில்லியன் ரெக்கார்ட்ஸ் வரைக்கும், 2 பில்லியன் ஹோல் நம்பர் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நான் அதையும் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எரர் காட்டிடும். கரெக்டாக? இன்டீஜர் நம்பர் இஸ் டூ லார்ஜ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணணும், இன்டீஜரை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து அடுத்த டேட்டா டைப் சூஸ் பண்ணணும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாங். நான் அடுத்து ஒரு லாங் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு 2 பில்லியன் ரெக்கார்ட்ஸுக்கு மேலே ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்ன இருக்குது, மறுபடியும் இன்டீஜர் 2 லாங். ஸோ இல்லை ஒரு சரி நீ தான் சொன்னியடா இன்ட்டு வந்து தான் 2 பில்லியன் ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணோம், லாங் அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணோம், அப்போயும் எரர் காட்டுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். அது எதனால் அப்படின்னா, நீங்கள் எப்பப்பெல்லாம் லாங்கை யூஸ் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் வந்து கம்பைலருக்கு நீங்கள் இன்டிமேட் பண்ணணும், நான் யூஸ் பண்ண இந்த 4 lakh இந்த நம்பர் வந்து லாங் நம்பர்டா அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எப்படி நான் பண்ணுவேன், என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டில் போயிட்டு எல்லாம் ஆட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். ஸோ ஒரு எல்லாம் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வந்து ஜேவிஎம்க்கு வந்து சொல்கிறோம் இது வந்து லாங் டைப். ஸோ அதனால் நீ இன்டீஜருக்கு பதிலாக லாங்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பப்பெல்லாம் லாங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ ஈதர் நீங்கள் கேபிட்டல் எல்லோ அப்படி இல்லாட்டி ஸ்மால் எல்லோ யூஸ் பண்ணி அதை எண்ட் பண்ணால் தான் கம்பைலருக்கு தெரியும் அது ஒரு லாங் நம்பர் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ வெல் அண்ட் குட். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு அந்த எல்லாம் பிரிண்ட் ஆகாது, எனக்கு அந்த நம்பர் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, பர்ஃபெக்ட்ல. எஸ். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் டு
store what? Whole numbers. Okay, so next பார்க்க போகிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா டபுள் டெசிமல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற டேட்டா டைப்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப்ஸ் டு ஸ்டோர் டெசிமல் வேல்யூஸ். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் அப்படிங்கிறது டேட்டா டைப். நான் ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுறேன். அது என்னென்னா அமௌண்ட் டெபாசிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதில் நான் வந்து ஒரு நம்பர் 100 rupees அப்படின்னு சொல்லி சில டெசிமல்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, என்னடா அது, நான் டெசிமல் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், மறுபடியும் எரர் வருது. ஓகே, என்னென்னா நம்ம எப்படி லாங்குக்கு வந்து டிக்ளேர் பண்ணால் எல்லுன்னு சொல்லி நம்ம வந்து எண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ளோட் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அப்பையும் நீங்கள் வந்து எஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சு எண்ட் பண்ணும். அப்போனா தான் கம்பைலருக்கு தெரியும் அது ஒரு ஃப்ளோட் நம்பர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ லாங்குக்கும் ஃப்ளோட்டுக்கும் மட்டும் நீங்கள் எண்டில் வந்து அதோட கரஸ்பாண்டிங் எல்ஓ எஃப்ஓ வச்சு டிக்ளேர் பண்ணால் மட்டும்தான் அந்த நம்பரை வந்து ஜேவிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இட் இஸ் மேண்டேட்ரி டு கிவ் எஃப் டு ஃப்ளோட் டேட்டா டைப். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பர். இப்போ நம்மளோட வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணலாம். நான் டிக்ளேர் பண்ணதோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 வரைக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 digits தான் கிடச்சிருக்கு. ஸோ அதான் சொன்னேன், ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா டாட்க்கு அப்புறம் 5 or 6 digits மட்டும்தான் அதனால் பிரிண்ட் பண்ண முடியும். நமக்கு அதிக ப்ரிசிஷன் வேணும்னா நம்ம வந்து அடுத்த டேட்டா டைப் தான் போகணும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள். இந்த டபுள் பயபோலையை நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அமௌண்ட், நான் வேறு நம்பர் கொடுக்குறேன், அமௌண்ட் வித்ட்ரான் அப்படின்னு போட்டிங்கன்னா 50 டாட் நான் ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். ஒரு கரன்ஸ் 50 டாட் 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஃப்ளோட் எவ்வளோ ப்ரிசிஷன் கொடுத்துச்சோ அதோட அதிகமாக நமக்கு டபுள் தரும். பார்த்தீங்களா? டாட்க்கு அப்புறம் நமக்கு அதிக ப்ரிசிஷன் தரும். ஸோ உங்களுக்கு அதிக ப்ரிசிஷன் வேணும்னா நீங்கள் டபுள் போகலாம், இல்லை கம்மி ப்ரிசிஷனே போதும், ப்ரிசிஷன் மேட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ஸோ ஃப்ளோட் இஸ் லெஸ் ப்ரிசிஷன் அண்ட் டபுள் இஸ் ஹை ப்ரிசிஷன். ஓகே, ஸோ இதான் வந்து இந்த ரெண்டுக்கான வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் பார்த்திங்கன்னா பூலியன். ஸோ பூலியன் என்ன சொல்லியிருக்கேன், எதர் அது வந்து ட்ரூ அப்படி இல்லாட்டி ஃபால்ஸை தான் ஸ்டோர் பண்ணும். கரெக்டாக? ஸோ வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கலாம், இஸ் லீப் இயர். ஸோ எப்போவுமே நீங்கள் பூலியன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் நீங்கள் ஒரு கொஸ்டின் மாதிரி அந்த வேரியபிளை கேட்கணும். அது வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்க, இஸ் லீப் இயரா அப்படின்னு நீங்கள் ஒரு டவுட்டாக கேட்குறீங்க. நான் அதுக்கு வேல்யூ வந்து ட்ரூன்னு கொடுத்தேன்னா ஆமாம் அது லீப் இயர் தான்டா அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நோ இட்ஸ் நாட் எ லீப் இயர். ஸோ இட் இஸ் மேண்டேட்ரி தட் வென்எவர் யூ டிக்ளேர், எப்போலாம் நீங்கள் வந்து பூலியன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இஸ் அப்படி இல்லாட்டி ஹேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இது வந்து ஒரு குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ். ஒரு வேரியபிள் நேம் நீங்கள் எப்போ டிக்ளேர் பண்ணாலும் அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து நீங்கள் கோட் எழுதுவீங்க, பட் வேறு யாரோ வந்து அந்த கோடில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும் இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது புரியும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா நேமிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு பூலியன் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணாலும் சேம், நம்ம இங்கே லெஃப்ட் சைடில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ரைட் சைடில், சாரி. இப்போ நான் ஃபால்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன், எனக்கு அவுட்புட்டில் வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, சூப்பர். ஸோ இது என்ன பண்ணும், ஹெல்ப்ஸ் டு ஸ்டோர் பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரைட்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப். ஓகேவா?
கேர் அப்படின்னா இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர். கேரக்டர்னால் என்ன? ஏதோ ஒன்று ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் கேர். சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். உங்களுக்கு ஆல்ஃபபெட்டில் என்னென்ன லெட்டர் தெரியும், ஏபிசிடி தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கேர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஈவன் இது ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் வந்து மல்டிபிள் கேரக்டர் ஸ்டோர் பண்ண நினச்சிங்கன்னா எரர் காட்டிடும். பார்த்தீங்களா என்ன சொல்லுது? டூ மெனி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் என்னென்னா இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். அதாவது ஒரே ஒரு கேரக்டர் தான் நீங்கள் கேர்னால் ஸ்டோர் பண்ண முடியும், சிங்கிள் கேரக்டர். அப்படி இல்லாட்டி ஒரு ஆஸ்கி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா டைப் தான் கேர். ஸோ இது சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸில் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? சிங்கிள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா ஜாவாக்கு தெரியும் அது வந்து ஒரு கேரக்டர் டேட்டா டைப் அப்படிங்கிறது. ஹெல்ப்ஸ் டு ஸ்டோர் சிங்கிள் கேரக்டர் ஆர் எனி ASCII values. ஓகே சூப்பர். ஸோ இதுதான் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம மறுபடியும் ஒரு ரீகேப் பார்ப்போம். ஸோ ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஃபஸ்ட் வேரியபிள்ஸ் என்ன பார்த்தோம். வேரியபிள்ஸ்னால் வந்து ஒரு வேல்யூவை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம். அந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் தான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்பை வந்து ஜட்ஜ் பண்ணணும். ஜட்ஜ் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ், அப்படி இல்லாட்டி நம்மக்கிட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவில் என்னென்ன இருக்குது? பைட், ஷார்ட், இன்ட் அண்ட் லாங். அப்புறம் பார்த்திங்கன்னா டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ளோட் அண்ட் டபுள், அண்ட் பூலியன் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு பூலியன், அண்ட் ஒரே ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நான் கேரக்டர் கேர் வேரியபிளை கேர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே.